ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி மீந்துட்டாலோ இல்லை குழந்தைங்க இட்லி வேண்டாம் எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இட்லியை வச்சு எப்படி சில்லி இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு 4 இட்லி மீதி இருந்தது. அதை நாங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணலை வச்சு வாணலில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஒரு மசாலா இலை அதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய மசாலாலாம் நான் ஆட் பண்ணிக்கவே இல்லை. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். உங்களுக்கு மசாலா வெங்காயம் தக்காளி நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 இட்லிக்கு ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் போட்டு கொடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்ல மசாலா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அது நல்லா வாணலில் அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர தக்காளியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காய் வாட்டமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வதங்கி வந்துடும். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக ஆசையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இட்லி வேணானே சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு வேறு தொட்டுக்க சைட் டிஷ்லாம் வேண்டவே வேணாம். அப்படியே அவங்களுக்கு ஸ்போக் ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. எப்போ பாரு இட்லிக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி சில்லி இட்லி செய்யும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக அது நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இட்லியை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நான் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா குழம்புத்தூள் கூட போட்டுங்க. மசாலா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு எப்பயுமே டைம் கிடைக்கிறப்ப நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 இட்லிங்கிறதால தான் கொஞ்சமாக எல்லாமே போடுறேன். நீங்கள் இட்லிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை நெடி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோட பச்சை நெடி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. வெங்காயத்தோட கலரே மாறிடுச்சு. நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வீட்லேயே மிளகாவை அரைச்சி சலித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதனால தான் கலர் உங்களுக்கு கம்மியாக காட்டும். இப்போ பாருங்கள், வதக்கினதுக்கப்புறம் அதனுடைய கலர் சேஞ்ச் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இது நல்லா பச்சை நெடி போனதுக்கப்புறம் இட்லியை போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஊற்றின எண்ணெய் மட்டும்தான். அதிலே தான் நான் செஞ்சுருக்கிறேன். நம்ம எண்ணெயெல்லாம் குறைச்சி சாப்பிட்றது நல்லது தான். இப்போ பாருங்கள், இட்லியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவைன்னா நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் மசாலா அதிகமாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக